ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் நிஃபியா ஃபர்னிச்சர் கிட்டோஸ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, என் தம்பி ஆல்ரெடி ஒரு மினி விலாகில் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நம்ம பொள்ளாச்சிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. எதுக்காக போகிறோம், ஏன் போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னலாம் பொள்ளாச்சியில் நடந்தது, எதுக்காக போகணும் அப்படின்றத இந்த விலாகில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், நம்மளோட பஸ்ஸு வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட பஸ்ஸு. கரெக்டாக அங்கே 9:20க்கு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் கைஸ். இதுவும் நல்லா தான் கைஸ் இருந்துச்சு. ஸோ பஸ்க்குள்ளே வந்தாச்சு கைஸ். எனக்கும் என்னோடய ப்ரோக்கும் மேல் சீட்டு நல்லா இருந்தது. வேறு லெவலில் இருந்தது கைஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு நியூவாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் பஸ்ஸில் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போனீங்கன்னா அப்பர் சீட் வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு வேறு லெவல் ஃபீல் தரும் கைஸ். நம்ம மேலே ஏறிட்டு நம்மளோட பேக்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். நானும் என் தம்பியும் செட்டில் பண்ணிவிட்டு ட்ராவலிங்கை என்ஜாய் பண்ணிட்டு வரோம் கைஸ். சூப்பராக வேறு லெவலில் இருந்தது கைஸ். அந்த மேலேருந்து உட்காந்து நம்ம இந்த சீனரியோவை என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹே காய்ஸ், நம்ம பொள்ளாச்சிக்கு வந்துட்டோம். ஏன் வந்திருக்கோன்றதை இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒய்இஎஃப்லேருந்து என்னோடய ப்ரோக்கு ஒரு அவார்டு இருக்குது. யங் என்டர்ப்ரனர் ஃபெடரேஷன்லேருந்து யங் என்டர்ப்ரனர் அவார்டு. ஸோ அதுக்காக தான் கைஸ் நம்ம வந்திருக்கோம். ஹோட்டலோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ஒரு நோட்டீஸ் மாதிரி இருக்குது. என்னென்னலாம் பொள்ளாச்சியில் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் அங்கே சொல்லியிருப்பாங்க. வேணும்னு நம்ம ஹோட்டலில் கூட கேட்டு காரை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு வரலாம் கைஸ். எங்களுக்கு கரெக்டாக செக்இன் 12 o'clock தான். பட் ஆனால் நாங்கள் ஹோட்டலுக்கு ஒரு 9 o'clockலாம் போயிட்டோம். ஸோ அதனால் அவங்க ஹோட்டல் க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கோசம் எங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு ரிவருக்கு தான் நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம். நம்ம அவங்க சொன்ன ரிவருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பட் ஆனால் அவங்க சொல்கிற அளவுக்கு அந்த ரிவர் இல்லை. பட் ஸ்டில் போகிற வேல இருக்க அந்த வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கோசம் அந்த ட்ராவலிங் காஸ்ட்டு ஓகேன்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். பட் ஆனால் அவங்க சொல்கிற அளவுக்கு அந்த ரிவர் நல்லா இல்லை. வியூ பாயிண்ட்டுக்கோசம் அது போனால் போட்டுன்னு விட்டுட்டோம் கைஸ். ஆனால் கைஸ், போகிற வழியாக வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதான் கைஸ் அந்த வியூ பாயிண்ட்டு. எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். ஸோ அப்படியே வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு சில கிளிப்ஸ்லாம் மட்டும் எடுத்தோம். நான் ஸ்க்ரீனில் அந்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் கைஸ். நீங்களும் பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கைஸ், வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு நம்ம ரூம் ரெடி ஆகிடுச்சின்னு கால் வந்துச்சு. ஸோ ஓகே, ரூமுக்கு போகலாம். கரெக்டாக எங்களுக்கு 4 o'clock அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங். ஸோ கரெக்டாக ஒரு 1:30 இருக்கும். நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம் கைஸ், அவார்டுக்கு ரெடி ஆகிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் அவார்டில் சந்திக்கலாம். நாங்கள் அவார்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஒரு 4 o'clock அங்கே அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங் சொன்னாங்க. நாங்களும் கரெக்டாக ஒரு 4 o'clock தான் கிளம்பணும். ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு 10 to 15 minutesல நம்ம அந்த அவார்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிடலாம். நாங்கள் போயிட்டு 15 minutesலேயே அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். இது பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய எம்எல்ஏஸ் கையால் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா ஐயாவும் ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸு. என் தம்பிக்கிட்ட அவ்வளோ ஜெல்லாகி அவ்வளோ ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸை தெரிவித்தாங்க. ஸோ மோஸ்ட் ஸ்பெஷியஸ்ன்னு தான் ப்ரௌடு மொமெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லா அவார்டுமே இது வரைக்கும் என் தம்பி வாங்கின எல்லா அவார்டுமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான். அதில் இது மோஸ்ட் ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ ஒய்இஎஃப் டு கிவிங் மீ திஸ் பிகஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். தேங்க்ஸ் அ லாட். அவார்ட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு டியூன் கார்னிவல் அன்றைக்கி நடந்துருந்தது. நம்ம சூப்பர் சிங்கர் கண்டெஸ்டன்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கார்த்திக் தேவராஜன் பேண்ட் தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரவுட் மூமெண்ட், எமோஷ்னல் மூமெண்ட்லாம் அப்படியே ஒரு என்ஜாய் மூமெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அன்றைக்கிட்டே அப்படி தான் கைஸ் போச்சு. நான் எல்லாரும் பாடின கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏய் ரசு, இது ஓன் டைம். சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்துடாதீங்க. எல்லா வீடுமே இனிமேல் பெஸ்ட்டாக பண்ணி தரலாம்.